கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது அமீர் ஆர்சிபிக்கு வரப்போறாரு. என்னய்யா சொல்ற அப்படின்னா, இந்த நியூஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே போயிட்டு இருக்கு. இப்போ அஃபீஷியலா 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆக்சுவலா ஆர்சிபிக்கு இப்போ ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா அமீரையே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன குளறுபடிகள் இருக்கு. அதனால இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பொதுவாக சொல்ல போகணும் அப்படின்னா பாகிஸ்தான் வீரர்கள் யாரையுமே நம்ம எடுக்கிறது கிடையாது. ஐபிஎல்ல பாகிஸ்தான் வீரர்கள் ஆடி இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம் பிகினிங் ஆஃப் த சீசன்ல, அதாவது 2008 அந்த காலகட்டத்திலிருந்து 2011 இந்த டைம் லைனுக்குள்ள ஏகப்பட்ட பாகிஸ்தான் பிளேயர்ஸை பார்த்துருப்போம். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதிலிருந்து அக்ஷன்ல அவங்களுடைய நேமே இருக்காது. இப்போ அமீர் ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் தானே, அது எப்படி ஐபிஎல்ல விளையாடுவார் அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு கம்ப்ளீட்டா ரிட்டையர் ஆனது மட்டும் இல்லாம இப்போ பக்கா யூகே சிட்டிசனா மாறிட்டாரு. இப்போ ஒரு பாகிஸ்தான் கிடையாது, யூகே. இது இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல பிகினிங் நியூஸா இந்த மாதிரி நியூஸ் தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்பவே இதை பத்தி பேசியிருந்தாங்க. நம்ம அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இதுல ஒரு 2 இயர்ஸ் ஆகும், அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு, அவர் சிட்டிசன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம். ஸோ இப்போ அங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பக்கா யூகே சிட்டிசனா கம்ப்ளீட் பேப்பரோட அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே ப்ரோ, இப்பவே இந்த வருஷமே ஐபிஎல்ல ஜாயின் பண்ணலாமே. இப்போ ஹேஸ்லுட் இல்ல மற்ற பிளேயர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா அவர் உள்ள கொண்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த வருஷம் ஐபிஎலுக்கு ரெஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ் மட்டும்தான் நம்ம ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துட்டு வர முடியும். ஸோ அந்த வகையில் அவருக்கு இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறதுனால அவரு ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனா அடுத்த வருஷம் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். கண்டிப்பா ஆர்சிபிக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன ப்ரோ எப்ப பார்த்தாலும் ஆர்சிபின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் சிஎஸ்கேக்கு போக மாட்டாரா, ஒரு மும்பைக்கு போக மாட்டாரா, ஒரு டெல்லிக்கு போக மாட்டாரான்னு கேட்டா ஆக்சுவலா அவருடைய விருப்பம் ஆர்சிபிக்கு விளையாடுறதுதான். இன்னைக்கு நேத்து கிடையாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல விராட் கோலி இவருக்கு ஒரு பேட்டை கிஃப்ட் பண்ணாருங்க. அவருடைய சொந்த பேட்டை வந்துட்டு கிஃப்ட் பண்ணாரு. அதை கூட பெருமையா பேசியிருந்தாரு. அதனால கூட எனக்கு அந்த பிரான்சைஸ் ரொம்ப பிடிக்கும், விராட்டும் பிடிக்கும், அந்த பிரான்சைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு விளையாடணும்னு ஆசை, பட் இருந்தாலும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நாட் அலௌட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு லைஃப்ல மிகப்பெரிய ஆசையே ஐபிஎல் ஒரு தடவையாவது விளையாடணும், என்னுடைய முழு ஆக்ஷனை அதுல காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயங்கள் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ரீசன்ட் டைம்ல இந்த விஷயம் தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. ஆர்சிபிக்கு அடுத்த வருஷம் அமீர் விளையாடுறதுக்கான சான்ஸ் 90% இருக்கு. ஏன் ப்ரோ மீதி 10% சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னா ஒரு 2 காரணம் நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்துட்டு அக்ஷன்ல வந்தாரு அப்படின்னா ஆர்சிபி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மற்ற டீம்ஸ் யாராவது எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க, பாகிஸ்தான்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ பெருசா ரீசன்ட் டைம்ல உள்ளூர் போட்டிகள் மட்டும் விளையாண்டுருக்காரு. இப்போ யூகேக்கு வேற மாறிட்டாரா. ஸோ இப்போ எந்த டீமுக்காக விளையாட போறாரு, எப்படி கிரிக்கெட் ஆட போறாருன்னே தெரியல. ஐபிஎல் மட்டும் விளையாடுற மாதிரி இருந்தா வருஷத்துக்கு ஒரு லீக் மட்டும் எடுப்பாங்களா, ஏகப்பட்ட தடவை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாவெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேயர் எந்தெந்த பொசிஷன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷம் சுத்தமா கிரிக்கெட்டே விளையாடாத ஒரு பிளேயரை எடுப்பாங்கன்னா அப்படிங்கறது ஒரு டவுட் தான். எஸ், விராட் கோலி அவருக்கு வாக்கு கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அப்போ அவர் கரண்ட் ஃபார்ம்ல இருந்தாரு, டீம்ல இருந்தாரு. ஆனா இந்த சமயத்துல எதுவுமே பிளே பண்ணாத ஒரு கிரிக்கெட்டர் எடுப்பாங்களான்னுங்கிறதும் ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் ஆர்சிபி மனசு வச்சு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, அவர் ஃபுல் ரிதம்ல இருந்தா. இப்ப யூகே மாறினதுக்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சு உள்ளூர் போட்டிகள் அங்க எங்கேயாவது விளையாண்டாரு அப்படின்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அமீர் வந்து ஆர்சிபிக்கு வரணுங்கிற விருப்பம் இன்னைக்கு நேற்று கிடையாது, எப்ப இருந்தோ போயிட்டு இருக்கு. அது நிறைவேறுமா ஆகாதானுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இயர் தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இது எல்லாத்தையும் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். அமீர் வேணுமா வேண்டாமா, ஸோ அப்படி வந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறதையும் தாராளமா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட நினைச்சிருங்க.